வெல்கம் டு யசோமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாசிப்பருப்பும் மீல் மேக்கரும் வச்சு அட்டகாசமான ஒரு அடை தான் பார்க்க போகிறோங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தோசை செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்குங்க. இதை செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க, 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி அதிகமாக வேண்டாம், பருப்போட டேஸ்ட் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சரிசியை 1/2 கப் அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ இது மூணையும் நல்லா களைஞ்சி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ முதல்ல இதை களைஞ்சிட்டு வந்துடலாம். மீல் மேக்கரை தனியாக களைஞ்சி எடுத்துக்கோங்க, அரிசி பருப்பையும் தனியாக களைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இப்போ இது கூடவே 6-7 பல் பூண்டு பல்லுங்க தோலோட, காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீல் மேக்கர் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நம்ம பச்சையில் தான் ஊற வச்சுருக்கோம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதல் தண்ணி ஊற்றாமல் 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச தண்ணியுமே ஊற்றி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு முறையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சுங்க. நல்லா லேசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெறும் மாவை எதுவுமே கலக்காமல் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. மாவில் நீங்கள் லேசாக ஊற்றுனீங்கன்னா வரும். இது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். இப்போ சட்னியே வேண்டாம் எனக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெங்காயமெல்லாம் கலந்து சுட்டுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சாப்பரில் பெரிய வெங்காயம், மல்லித்தலை, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒன்றா சுற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலந்து மீதி மாவு வைக்க வேண்டாம். இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேங்க, தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ப்ளைன் மாவில் ஊற்றிக்கலாங்க. இப்போ குட்டீஸ் ப்ளைன் தோசை சாப்பிடுவாங்க, லேசாக தான் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் வெங்காயம் கலக்காமல் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் கலந்தீங்கன்னா இந்த அளவுக்கு லேசாக வராது. இப்போ இதை மூடி வச்சுக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்க எவ்வளோ லேசாக வந்திருக்குதுன்னு. மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், எடுத்துக்கலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே லேசாக முறுமுறுன்னு வந்திருக்குன்னு. அடுத்தது வெங்காயம் கலந்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவு ஊற்றிக்கலாம். வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வருங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சிங்க. குட்டீஸ் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.